இந்த கிங் காங்குக்கு திடீர்னு வாயில பயங்கரமான வலி உண்டாகுது. என்னன்னு பார்த்தா அதோட பல்லு உடைஞ்சிருக்கும். வலியால அந்த கிங் காங்குக்கு எதையுமே சரியா சாப்பிட முடியல. இதனால மக்கள் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு சிட்டிக்குள்ள வந்துருது. அதை பார்த்த பீப்புள்ஸ் எல்லாரும் பயத்துல அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கிங் காங் உதவி கேட்டு தான் வந்திருக்குங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாட்டிலேயே பெஸ்டான டென்டிஸ்ட கூப்பிடுறாங்க. டாக்டர் உடனே அதுக்கு ஒரு மயக்க ஊசியை போட்டதும் அது அப்படியே அமைதியாகிறது. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் அந்த கிங் காங்கோட வாய்க்குள்ள ஒரு பெரிய ரோப் மூலமா இறங்குறாரு. அந்த பல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அதை ஒரு ஹெவி கிரெயின் மூலமா கழட்டி எடுத்துறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான டைட்டானியம் பல்ல அதுக்கு செட் பண்ணி விட்டுட்டு போயிடுறாரு. புது பல்ல பார்த்ததும் கிங் காங் சந்தோஷப்படுது. அதுக்கப்புறம் அந்த கிங் காங் அதோட இடத்துக்கு திரும்பி போனதும் அங்க வித்தியாசமான ஒரு ஸ்மெல்ல கவனிக்குது. அதை ஃபாலோ பண்ணியே போனதுல அது இதுவரைக்குமே அங்க பார்க்காத ஒரு இடத்துக்கு வந்திருக்குது. அங்க ஒரு சின்ன குரங்க பாக்குது. அந்த கிங் காங் பிறந்ததுல இருந்து தனியாவே இருந்ததால அந்த சின்ன குரங்கு கூட ஃப்ரெண்ட் ஆகலாம்னு முடிவு பண்ணி பாசமா கையை நீட்டுது. ஆனா அந்த சின்ன குரங்கு உடனே அந்த கிங் காங்கோட கையை கடிச்சிட்டு ஓடிடுது. உடனே கிங் காங் ஆத்திரத்துல அதை பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடுது. அப்போ அங்க வந்த 3 பெரிய கொரில்லாக்கள் கிங் காங்க பயங்கரமா அட்டாக் பண்ணுது. ஆனா அந்த கிங் காங் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததால அந்த 3 கொரில்லாக்களையுமே கொஞ்ச நேரத்திலேயே அடிச்சு பறக்க விட்டுருது. இப்போ அந்த சின்ன குரங்கும் மாட்டிக்குது. அதுக்கப்புறம் அந்த சின்ன குரங்கு கிங் காங்க பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறதா சொல்லி அது கூட கூட்டிட்டு போயிட்டு இருக்குது. அங்க ஒரு பெரிய ஏரி வருது. ஆனா அந்த சின்ன குரங்கு அந்த ஏரியில இருக்கிற பெரிய கிரியேச்சர் கிங் காங்க அட்டாக் பண்ணி அதை காலி பண்ணணும்னு நினைச்சு தான் இந்த ஏரிக்கே கூட்டிட்டு வந்திருக்கும். ஆனா அந்த கிங் காங் உஷாராகி ஏரிக்குள்ள மறைஞ்சி இருந்து அதை அட்டாக் பண்ண வந்த அந்த பெரிய கிரியேச்சரை ஈஸியா தோக்கடிச்சிருது. அதுக்கப்புறம் கிங் காங் அதுக்கு கிடைச்ச உணவை அந்த குட்டி குரங்குக்கும் கொடுக்குது. அதை சாப்பிட்ட குட்டி குரங்கு கிங் காங்கோட அன்பை புரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் அந்த குட்டி குரங்கு வாழ்ற உண்மையான இடத்துக்கு அந்த கிங் காங்க கூட்டிட்டு போகுது. அந்த இடத்த பார்த்ததும் கிங் காங் பயங்கர ஷாக் ஆகுது. அங்க நிறைய கொரில்லாக்களை ஜெயில் மாதிரி ஒரு இடத்துல வச்சு கட்டாயப்படுத்தி அதுங்க எல்லாத்தையும் வெயிட்டான கல்ல சுமக்க சொல்லி வேலை கொடுத்து கொடுமைப்படுத்துறத கிங் காங் பாக்குது. அந்த மொத்த இடத்தையும் ரெட் கலர் ஹேர் கொண்ட ஒரு பெரிய பயங்கரமான ஸ்கார் கிங் கொரில்லா தான் ஆட்சி செய்யும். அது இறக்கமே இல்லாத கொடூர மிருகமா இருக்கும். கிங் காங்கோட பிளாட்டினம் பல்ல பார்த்து கிண்டல் பண்ணனதால கிங் காங் கோபப்பட்டதும் அதை ஸ்கார் கிங் சண்டைக்கு கூப்பிடுது. அப்போ 2 பேருக்கும் இடையில பயங்கரமான ஃபைட் நடக்குது. ஸ்கார் கிங் ரொம்ப ஸ்பீடாவும் ஆக்டிவாவும் இருக்குது. ஆனா கிங் காங்கோட பயங்கரமான ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி ஸ்கார் கிங்கால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. கிங் காங்கால தோற்கடிக்கப்பட்ட ஸ்கார் கிங் தன்னோட பயங்கரமான ஆயுதமான பிளட் மான்ஸ்டர்னு அவங்க எல்லாரும் கூப்பிடுற ஒரு டைட்டன் மிருகத்தை வர வைக்குது. அந்த மான்ஸ்டர் ஊதுனதுல கிங் காங்கோட கை அப்படியே அசைக்க முடியாம உறைஞ்சு போயிருது. அந்த டைம்ல குட்டி குரங்கு அங்க ஓடி வந்து கிங் காங்குக்கு ஹெல்ப் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போயிருது. அப்போ ஸ்கார் கிங்கோட படைகள் கிங் காங் பின்னாடியே துரத்தி வருது. ஆனா அந்த குட்டி குரங்கும் கிங் காங்கும் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருந்த பெரிய பெரிய பாறைகளை அவங்க மேல தள்ளி விட்டுட்டு சக்சஸ்ஃபுல்லா அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க.